கணக்கன்பட்டி ஞான வல்லலே நமக. சாமி, நீ நினைத்த காரியம், நீ இரவில் மட்டும் மனசுக்குள்ளே பேசிக்கிட்ட ஆசை, யாரிடமும் முழுசாக சொல்லாத அந்த கனவு, அது நிறைவேற போகுது சாமி. கவலை வேணாம். இந்த வார்த்தை உனக்காக தான். நீ இவ்வளவு நாள் மனசில் ஒரு கேள்வி வச்சுருந்த, எப்போ என் வாழ்க்கை மாறும்? அந்த மாற்றம் ஆரம்பமாகி விட்டது சாமி. இது ஒரு உறுதி. உன் ஆசை சும்மா உருவானதில்லை, அதை உன்னால் அடைய முடியும் என்பதற்கான சின்னம். நீ காத்திருந்த பதில் இன்று உன்னுட்ட வந்திருக்கு சாமி. இதை கவனமாக கேளு. அடுத்த சில நிமிடங்கள் உன் மனதை அமைதிப்படுத்தும், உன் நம்பிக்கையை மீண்டும் உயிர்ப்பிக்கும். ஒரு முறை உள்ளத்தில் சொல்லு, நான் நினைத்தது நடக்கும். சாமி, நீ வெளியுலகத்துக்கு எல்லாம் சரி மாதிரி நடக்கிற, ஆனால் உன் மனசுக்குள்ளே ஒரு ஆசை மட்டும் அமைதியாக எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அது ஒரு சாதாரணமான விருப்பம் இல்லை, அது உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய கனவு. யாரிடமும் முழுசாக சொல்ல முடியாத ஆசை, சொன்னால் புரியாது என்று நினச்ச ஆசை, தோல்வி வந்தால் என்னாகும்னு பயந்த ஆசை. ஆனால் அந்த ஆசை தினமும் உன்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்குது சாமி. நான் இருக்கேன், என்னை விடாதேன்னு. ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு நல்ல வேலை, ஒரு உயர்வு, ஒரு உறவு சரியாக வேண்டும், ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேண்டும். அந்த ஆசை உன்னுள் வந்ததே அது சாத்தியம்னு அர்த்தம். கடவுள் உனக்கு முடியாத கனவை தரமாட்டார் சாமி. உன் மனசு கற்பனை செய்தது உன் விதியில் எழுதப்பட்டிருக்கலாம். அதை மறக்காதே, அதை வெட்கப்படாதே, அதை கைவிடாதே. உன் மனசின் அந்த மறைந்த ஆசை உன் எதிர்காலத்தின் விதையாக கூட இருக்கலாம் சாமி. இப்போது மனசில் வரும் கேள்வி இதுதானே, நான் இவ்வளவு நாள் காத்தேன், இன்னும் ஏன் நடக்கலை? இதை கேளு சாமி. தாமதம் என்றால் அது மறுப்பு இல்லை, அது ஒரு தயாரிப்பு காலம். நீ பார்க்காத இடத்துல வேலை நடக்குது, நீ அறியாத பின்னணியில் சூழ்நிலை உருவாகுது. நீ தயாராகணும், உன் மனசு பலமாகணும், உன் நம்பிக்கை நிலையாகணும். அதற்காக தான் இந்த இடைநிலை. இன்று தாமதமாக தோன்ற விஷயம் நாளை சரியான நேரமாக மாறும் சாமி. அதனால் கவலை வேண்டாம். தாமதம் உன்னை தடுக்க வரல, உன்னை பெரிய நிலைக்கு தயாராக்க வந்திருக்கு சாமி. நீ கடந்து வந்த இந்த காலம் சாதாரணமான காலம் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒரு சோதனை போல் இருந்திருக்கும். மனசு சோர்வடைந்த நாட்கள், யாருக்கும் புரியாத தனிமை, முடியாது போல தோன்றிய தருணங்கள். ஆனால் இதை கேளு சாமி, சோதனை காலம் தண்டனை காலம் இல்லை, அது தேர்வு நேரம் சாமி. நீ உடைஞ்சு போகிறாயா அல்லது இன்னும் பலமாகிறையா, அதைத்தான் இந்த காலம் பார்த்தது. நீ அழுதாலும் நின்றுட்டே இருந்த, நீ பயந்தாலும் முயற்சியை விட்டுடலை. அதுதான் உன் வலிமை. ஒரு இரும்பு சூடாகும் போது தான் அதை வடிவமைக்க முடியும். அதே மாதிரி இந்த சோதனை உன்னை வடிவமைச்சது சாமி. நீ இப்போ இருக்கும் மனபலம் அந்த சோதனை இல்லாமல் வந்திருக்காது சாமி. அதனால் அந்த காலத்தை சாபம்னு சொல்லாத, அது உன்னை உயரத்துக்கு தயாராக்கிய காலம் சாமி. இப்போது இந்த சோதனை முடிவை நோக்கி செல்கிறது. புதிய அத்தியாயம் தொடங்க போகுது சாமி. இனி கவனமாக கேட்டுக்கோ. மாற்றம் பெரிய சத்தத்தோடு வராது, அது மெதுவாக அமைதியாக உன் வாழ்க்கைக்குள்ளே நுழையும். ஒரு நாள் திடீர்னு எல்லாமே சரியாகி விடாது சாமி. ஆனால் ஒரு நாள் நீ உணர்வ ஏதோ நல்லதுக்கு திரும்புதுன்னு. உன் மனசு மெதுவாக அமைதியாகும். முன்னாடி உன்னை காயப்படுத்திய விஷயங்கள் அதிகமாக தாக்காது. சூழ்நிலை சின்ன சின்னதாக மாற ஆரம்பிக்கும். சரியான மனிதர்கள் அருகில் வருவாங்க, தவறானவர்கள் தானாக விலகுவாங்க. இதுதான் மாற்றத்தின் ஆரம்பம் சாமி. நீ இப்போ பார்க்குற ஒவ்வொரு சின்ன முன்னேற்றமும் ஒரு பெரிய வெற்றிக்கான அறிகுறி சாமி. நேற்று உன்னை அளவைத்த விஷயம் நாளை உன்னை சிரிக்க வைக்கும். இப்போ தொடங்கிய இந்த அமைதியான மாற்றம் உன் வாழ்க்கையை புதுசாக எழுத போகுது சாமி. நம்பிக்கையே பிடிச்சிரு, மாற்றம் ஆரம்பமாகிருச்சு சாமி. இதை கேளு. இவ்வளவு நாள் நீ காத்திருந்த அந்த தருணம் இனி தூரத்தில் இல்லை சாமி. உன் பெயர் அழைக்கப்படுகிறது. நீ நினைத்த அந்த வாய்ப்பு, நீ எதிர்பார்த்த அந்த செய்தி, நீ காத்திருந்த அந்த மாற்றம், அது மெதுவாக உன்னை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு சாமி. சில நேரம் வாழ்க்கை அமைதியாக இருக்கும், அது எதுவும் நடக்கலைன்னு அர்த்தம் இல்லை. அது உன் பெயர் சரியான இடத்துல எழுதப்பட்டு கொண்டிருக்கிறதுன்றதுக்கான அறிகுறி சாமி. ஒரு அழைப்பு உன் வாழ்க்கையை திருப்பிடலாம், ஒரு சந்திப்பு உன் நிலையை உயர்த்தலாம், ஒரு முடிவு உன் பாதையை மாற்றலாம். அந்த தருணம் வரும்போது நீ தயாராக இருக்கணும் சாமி. அதனால தான் இந்த காத்திருப்பு, அதனால தான் இந்த அமைதியான காலம். நம்பு, உன் பெயர் தவறாமல் அழைக்கப்படும். உனக்கானது உன்னை தாண்டி போகாது சாமி. அந்த நாள் வந்தால் இதுதான் என் நேரம்னு நீனே சொல்லுவ. இவ்வளவு நாள் நீ கவலை தான் பிடிச்சு வச்சுருந்த. என்னாகும்? நடக்குமா? மீண்டும் தோல்வியா? இந்த கேள்விகள் தினமும் உன் மனசை சோர்வடைய செஞ்சுருக்கும். ஆனால் இப்போ ஒரு முடிவெடு சாமி. கவலையை விட்டுடு. கவலை உன் சக்தியை மெதுவாக சுருட்டிடும், நம்பிக்கை மட்டும் உன்னை உயர்த்தும். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். உன் முயற்சியை நிறுத்தாத, உன் கனவை விட்டுடாத. மீதியை வாழ்க்கை பார்த்துக்கும் சாமி. எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் உன் மனநிலையை கட்டுப்படுத்த முடியும்.
இன்னைக்கு முதல்ல பயத்தை விடு, அதிர்ச்சியை விடு, தவறாக நினைப்பதை விட்டுடு. உன் மனசை லேசாக விடு. ஏன்னா நீ நினைத்தது உனக்கு வந்து சேரும் சாமி. அதை கவலை தடுக்க முடியாது. அமைதியாக இரு, நம்பிக்கையோடு இரு. உன் நல்ல நேரம் வந்து கொண்டு இருக்கு சாமி. ஒரு நாள் திடீர்னு நீ காத்திருந்த செய்தி உன்னை தேடி வரும். அது ஒரு அழைப்பாக இருக்கலாம், ஒரு ஒப்புதலாக இருக்கலாம், ஒரு சந்தோஷமான மாற்றமாக இருக்கலாம். அந்த நொடியில் நீ அமைதியாக நின்றுடுவ. உன் கண்களில் தானாக தண்ணீர் வரும். இதற்காக தான் நான் இவ்வளோ நாள் காத்தேன்னு மனசுக்குள்ளே சொல்லுவேன் சாமி. நீ அனுபவித்த ஒவ்வொரு கஷ்டமும் அந்த ஒரு தருணத்துக்காக தான் இருந்ததுன்னு உனக்கு புரியும். நிறைவேறும் தருணம் வந்தால் அது சத்தமாக வராது, அது அமைதியான ஆனந்தமாக உன் உள்ளத்தை நிரப்பும் சாமி. நம்பிக்கையோடு இரு, நிறைவேறும் தருணம் நெருங்கி கொண்டு இருக்கு சாமி. இப்போ ஒரு முக்கியமான நேரம். வாழ்க்கை என்ன தரப்போகுதுன்னு காத்திருக்காம நீ என்ன முடிவெடுக்க போகிறன்னு தீர்மானிக்க வேண்டிய நேரம் சாமி. உன் ஆசை நிறைவேறணும்னா உன் உள்ளத்தில் உறுதி இருக்கணும். நான் கைவிட மாட்டேன், நான் சோர்வடைய மாட்டேன், என் கனவு நிச்சயம் நிறைவேறும். இந்த 3 வார்த்தைகள் உன் உயிர் சத்தியமாக இருக்கட்டும் சாமி. உறுதி இல்லாத நம்பிக்கை நேரத்தோட கரைஞ்சு போயிடும். ஆனால் உறுதியோடு சேர்ந்த நம்பிக்கை விதியையும் மாற்றும் சக்தி கொண்டது சாமி. இன்றைக்கி முதல்லேருந்து கடந்த தோல்விகளை நினச்சி பின்னடைய மாட்டேன்னு ஒரு உறுதி எடுத்துக்கோ. மற்றவர்களின் வார்த்தைகளால் சோர்வடைய மாட்டேன்னு ஒரு உறுதி எடுத்துக்கோ. என் பாதையை நானே உருவாக்குவேன்னு ஒரு உறுதி எடுத்துக்கோ. உறுதி எடுத்த மனசு பயம் அறியாது சாமி. உன் உள்ளத்தில் இப்போ சொல்லு, என் ஆசை நிறைவேறும் வரை நான் நிற்க மாட்டேன். அந்த உறுதி தான் உன் வெற்றிக்கான முதல் கையெழுத்து சாமி. இப்போது ஒரு நிமிஷம் அமைதியாக இரு, ஆழமாக ஒரு மூச்சை விடு. இவ்வளவு நாள் நீ சுமந்த சுமையாக இந்த நொடியில் கீழே வைக்கிற மாதிரி நினச்சிக்கோ. நீ தனியாக போராடலை, நீ கண்ணீரோடு நடந்த பாதை வீணாகலை, நீ நம்பிக்கையோடு காத்திருந்த நாட்கள் வீணாகலை. நீ நினைத்த காரியம் அது உன்னோட கனவு மட்டும் இல்லை, அது உன் வாழ்க்கை பயணத்தோட ஒரு அத்தியாயம் சாமி. இனி கவலை வேணாம், நடக்க வேண்டியது சரியான நேரத்தில் நடக்கும். உனக்கானது உன்னை விட்டு போகாது சாமி. ஒரு நாள் நீ திரும்பி பார்த்து சொல்லுவ, அந்த கஷ்டம் இல்லாமல் இருந்தால் இந்த சந்தோஷம் வந்திருக்காதுன்னு. இப்போது மனசுக்குள்ளே சொல்லு, நான் நினைத்தது நிறைவேறும். கவலையே விடு, நம்பிக்கையே பிடி, நீ நினச்சது நிச்சயம் நிறைவேறும் சாமி.